Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட பெண்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு இந்த அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இதை தட்டி கேட்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு திறமையான ஒரு அரசு இருக்கணும். அந்த அரசு என்ன செய்யணும் அப்படின்னா காவல்துறையை நியாயமா நியமிக்கணும். ஆனால் அந்த காவல்துறையே நியாயமாக நியமனம் பண்ணாமல் இருந்தால் எல்லாமே எல்லா காவல்துறையும் திமுக அரசுக்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி பண்ணுறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரெயினில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல, ஆட்டோவில் போக முடியல. ஏன் தனியாக நின்று ஒரு தட்டம் இன்னும் ஒரு மீட்டிங் போகிறதுனால எதுக்கு போகிறதுனாலையும் இப்போ எந்த பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். உங்களுக்கு தெரியாதது இல்லை, பொதுமக்களுக்கு தெரியாது ஒரு விஷயமே கிடையாது. பெண்களுக்கு சுதந்திரமே இன்னும் வரலங்க. நான் சொல்கிறேன் 47 சுதந்திரம் வந்துருச்சுங்கிறீங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு இன்னமும் ஒத்தையில போக முடியல. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? 12 மணிக்கு ஒரு இளம் பெண் நிறைய நகை போட்டு கற்போட திரும்பி வந்தால் தான் சுதந்திரம்னு சொன்னார். அதவே தான் நானும் சொல்கிறேன். அதனால ஒரு 11 மணிக்கு கூட போயிட்டு வர முடியலங்க. வயசானவங்க பின்னாடி ஆள் வர்றாங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நாடு எந்த நிலைமைக்கு போகுது? ரெண்டாவது போதை இந்த சாராயம் விற்கிற கடை கோயில் இருக்கா என்னமோ, ஆனால் சாராய கடை அங்கங்கே இருக்குது. அங்கதாங்க கூட்டம் வரிசையில் நின்று வாங்குறாங்க. அங்கனுக்குள்ளேயே படிச்சிருக்காங்க, அங்கனுக்குள்ளேயே இடிக்கிறாங்க. அங்கெல்லாம் அங்கே போகிறது கூட இல்லை, அப்படி சுற்றி போகிறது. அப்படி பயந்துக்கிட்டு இருக்கோம் பெண்கள்லாம் நாங்கள்.